சுயமரியாதை காக்க, பெரியாரை கற்க, திராவிடம் பயில பேராசிரியர் சுபவி அவர்களின் திராவிட பள்ளியில் இணைவு. பயின்று சான்றிதழ் பெறும் ஆர்வம் உள்ளோருக்கு நமது ஊடகத்தில் இன்டர்ன்ஷிப் பயிற்சியும் அளிக்கப்படும். இன்றைய திராவிட பள்ளியில் இணையுங்கள். தாவேகாவின் கான்ஸ்பிரசி தியரிகள் நாளுக்கு நாள் பொதுவெளியில் அம்பலப்பட்டு செருப்படி பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு வெர்ஷன் சிக்கி இருக்கிறது. ஒரு வாய் பேச முடியாத, காது கேட்காத மாற்றுத்திறனாளின்னு நினைக்கிறேன். அவர் அந்த ஒரு வீடியோவில் சைன் லாங்குவேஜில் சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு. எப்போனா விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அதில் தெளிவாக விஜய் அவர் பேசுகிற அந்த ஆடியோலாம் தெளிவாக கேட்குது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. சைன் லாங்குவேஜ் தெரிஞ்ச யாராவது இதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது. நமக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரத்தில் கொடுத்தாரு என்னங்கிறத கேட்டோம். அவங்க அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல்வேறு உண்மைகளை பேசியிருக்கிறார் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது என்னங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த விஜய் கேவலமாக மட்ட ரகமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டார்ல, இப்படி தலையை இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு, என்ன சிஎம் சார் என்ன பழி வாங்குறீங்களா? அந்த வீடியோவில் அவர் ஒரு கான்ஸ்பிரசி தியரி பேசியிருப்பார். என்னன்னா, அது எப்படி இவ்வளோ ஊரில் நான் போய் பேசினேன், கரூரில் மட்டும் அது எப்படி இப்படி நடந்தது அப்படின்னு. கரூரில் மட்டும் அப்படி நடக்கலடா, நாமக்கல்ல நீ பேசிட்டு போனில, அப்போ இதை விட மோசமாக ஒன்று நடந்தது அப்படின்னு எழுத்தாளர் பெருமாள் முருகன் எல்லா ஊர்லேயும் நடந்திருக்குது, எல்லா ஊர்லேயும் தான் நடந்திருக்கு சொல்கிறாங்க. ஆமாம், நாமக்கல்ல இதை விட கொடூரமாக ஒன்று நடந்திருக்குது. அதான் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவருடைய பிளாக்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதில் பல்வேறு கொடூரமான தகவல்கள்லாம் அதில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இதுதான் இப்ப வைரலா பரவி கொண்டிருக்கிற இந்த வீடியோ. அதாவது ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான கண்டிஷன்ல என்ன அதாவது அவரோட எமோஷன் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது அவரால் சொல்ல முடியல, அக்கம் பக்கத்துலயும் அவர் கத்த முடியல. அவரால் என்ன ரியாக்ட் பண்ண முடியும் பாருங்க. அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, இது எப்படியே ரெக்கார்ட் பண்ணிடணும் மட்டும் நினைச்சிருக்காரு. இது எப்படியே தெரியப்படுத்தணும்னு அவர் இந்த சிச்சுவேஷனை ரெக்கார்ட் பண்ணிடணும் அப்படின்னு தான் பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு அவங்க சிச்சுவேஷன் இருந்திருக்கு மட்டும் தெரியும். அது மட்டும் நமக்கு புரியுது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, கத்தி கதறி கேட்க முடிய அந்த அளவுக்கு இருக்கிற ஆட்களே பாட்டில தூக்கி தேங்காய் சில்ல இன்னொரு பையன் வீடியோ ஒன்று வயலாச்சு தெரியுமில்ல, இந்த இப்படி இப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பான், அப்படி இப்படி கத்திட்டு அவன் பேசுன சைன் லாங்குவேஜ் தான். ஏன்னா அவன் கத்தி பாத்துருக்கான், முடியல, போய் எதுவுமே சேரல. குட்டிக்காரன் அடிச்சு மூன்றாம் பேர் கமல் மாதிரி ஆயிட்டான். அவன் கடைசியில என்ன ஆயிட்டான்னா, நம்ம இவருதான் கோட்டீஸ்வரன் தான் சொன்னாரு, கற்கால மனிதன் பேசுற மாதிரி ஃபுல்லா சைன் லாங்குவேஜ்லயே பேச ஆரம்பிச்சுட்டான். எதுவுமே அவன் ரெஸ்ட்லெஸ் ஆகி உடஞ்சிட்டாங்க. அதாவது இங்க எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிருக்காங்க தம்பி. கையில பாட்டில் இருந்திருக்கு, செருப்பு இருந்திருக்குது, செல்போன் எடுத்து அடிக்க முடியாது, ஏன்னா போனா திரும்ப வராது. இன்னொன்னு கீழே கல்லு கட்டி தான் கொண்டு கல்லை தான் எடுத்து அடிச்சிருக்கணும், ஆப்ஷன் இல்லை வேற. அந்த 108 பேர் காயமடைந்தார்கள் இல்லையா, அதுல ஒருத்தர் பேட்டியை கொடுத்துருந்தாரு, நாங்க தேங்காய் சில்ல எது கிடைக்குதோ அதை விட்டு இருந்துச்சோம். ஆனா அவருடைய பார்வை சைடு திரும்ப. ஆனா இதெல்லாம் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, மக்கள் கேலப்ல இருக்கிறாங்க, மக்கள் சந்தோஷத்துல இருக்கிறாங்க, மக்கள் ஜாலியா இருக்கிறாங்க. இல்லைன்னா சதி கோட்பாடு கிடையாது. ஒருத்தன் சொல்றான், அவனுக்குலாம் இனிமே மரியாதை என்னத்துக்கு, தேவதூதனா அவரை நினைக்கிறாங்களாம். தேவதூதனா நினைச்சு இப்படி கையேந்தினாங்களாம். உனக்கெல்லாம் உண்மையிலுமே சூடு சொரணம் இல்லையா? இல்ல என்ன மனுஷன் நீ? ஏன்னா ஒரு உயிருக்கு போராடி மக்கள் கத்துறாங்க, அதை தேவதூதனா நினைச்சு இது பண்றாங்கன்னு ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்குறான்னா, நீ எல்லாம் உண்மையிலுமே மனுஷன் தானான்னு ஒரு கேள்வி. இவ்வளவு வீடியோ ரிலீஸ் ஆகுது, இவ்வளவு ஆஸ்பெக்ட்ல ரிலீஸ் ஆகுது, இவ்வளவு பர்ஸ்பெக்டிவ்ல வருது. இதையெல்லாம் பார்த்துட்டு 41 பேர் செத்து இருக்காங்க, எல்லாரும் டீஹைட்ரேஷன்ல சாவுறாங்க, கண்ணு முன்னாடி அவ்வளவு பிரச்சனை. எப்படியா வீட்டுல சோறு திங்கிற புரியவே மாட்டேங்குது. அவ்வளவு பேர் பணத்தை வச்சு அரசியல் பண்ணி அப்படி அந்த இன்டர்வியூ எடுத்து சம்பாதிக்கணுமா? நீ நெரேட்டிவ்ங்கிறதோ இந்த மாத்தி பேசுறதோ எப்படி இது மாதிரி பேச முடியுதுன்னு முதல்ல தெரியல. ஊடகவியலாளர்னு இதுல இவருக்கு காப்பாற்றணும் வேற. இதுல என்னத்து யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? இவ்வளவு பேர் துயரம் நடந்திருக்குது, இதுல யாரையுமே சப்போர்ட் பண்ண முடியாது. எப்படி நீங்க சப்போர்ட் பண்றீங்க? ஆனாலும் சப்போர்ட் பண்றாங்க. அவ்வளவுதான் ஜெலிக்ஸ் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்காங்க தெரியுது. எந்த அளவுக்கு ஒரு ஊடக
வியல்ங்கிறத பாருங்க. இப்போ இதில் அந்த நபர் வந்து என்ன பேசினார் அப்படிங்கிறது, ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து இப்படிங்கிறாரு, இப்போ 10 பேருங்கிறாரு, மேலே கையை கட்டுறாரு, அதான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா 10 பேர் இறந்து போயிட்டாங்க தெரியல அப்படின்னு சொல்றாரு, நம்மளுக்கு தெரியல. இதுதான் நம்ம இந்த நட்போட்டாரத்தில் வந்து கொடுத்தோம்னா யாருக்கா சைன் லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் இது என்னங்கிறத கேட்டு பாருங்க அப்படின்னா அந்த வகையில் அவங்க சொல்ற ஆடியோ நீங்களே கேளுங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லிட்டு இங்க வந்து 5 பேர் வந்து மூச்சு முட்டி இறக்குறாங்க, மூச்சு விட முடியாம இறக்குறாங்க, ஆனா நாங்க கத்திக்கிட்டே இருக்கோம், அவங்க கேட்க மாட்டேங்காங்க, அவர் பேசிட்டே இருக்கிறாரு, நிப்பாட்டாம பேசிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காமிச்சிட்டு திரும்ப அதுக்கப்புறமும் இங்க ஒரு பொண்ணெல்லாம் வந்து மூச்சு முட்டி விழுந்துருச்சு அதெல்லாம் திரும்ப திரும்ப வந்து தலைவர் கழுத்துக்கிட்ட கை வைக்கிறாங்களா, அது தலைவர்கிட்ட கத்துறோம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்களுக்கும் வேர்த்து மயக்கமாகறாங்க அப்படிங்கிறாங்க. கேட்டீங்களா? அதில் தெளிவாக சொல்றாரு. முதல்ல வணக்கம் சொல்லிட்டு பாருங்க, இங்கே 5 பேர் வந்து மயங்கி விழுகுறாங்க, மயங்கி விழுந்து செத்து போயிட்டாங்க, இதை சொல்றதுக்காக அவரை கூப்பிடுறோம், அதை காதல் வாங்காமல் அவங்க மேலே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இங்கே சுற்றி உள்ள பெண்கள் எல்லாம் வேர்த்து வேர்த்து நிற்க முடியாமல் மயங்கி விழுந்து இறந்து போறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்றோம், அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படி. ஈவன் வந்து அந்த ஆடியோலே கேட்டிருப்பீங்க, கழுத்துல கை வைக்கிறது தலைவர்னு சொல்றாங்க. இதை தாண்டி இன்னொரு ஆங்கிள் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. இங்க வந்து இவ்வளவு கலைவரம் நடக்குது, அப்படியே ஆப்போசிட்டா அந்த பக்கம் பேசிட்டு இருக்கிறான். ஆனா பவுன்சர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் தான் நிக்கிறாங்க. பவுன்சர்ஸ் எல்லாருமே இங்க மயங்கி விழுவுறது சாவறத பாக்குறாங்க. 3 பேர் பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, அவங்களால எதுவும் சொல்ல முடியல. ஆனா விஜய் என்ன பண்றாப்புன்னா அந்த பக்கம் திரும்பி பேசிட்டு இருக்கிறான். இந்த பவுன்சர் ஒருத்தர் பாக்குறாங்க, அவன்கிட்ட சொல்லவும் இல்லை, அவங்க கவனிக்கவும் இல்லை. இது இங்க இருந்து எல்லாரும் இப்படி கத்துறது, உசுறு போறது, எல்லாரும் தூக்கிட்டு போறது, போலீஸும் இங்க நிக்குது, போலீஸ் ஹெல்ப் பண்ணது. என்னன்னா லிட்டரலி வந்து விஜய் இதை அவாய்ட் பண்ணிருக்கான். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சு வடிவேல் போவோம் அப்படில ஒரு படத்துல திரும்பிட்டு போறது. அந்த மாதிரி ஏண்டா தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போற, அதாவது ஒருத்த சவுண்டு கேட்குமா, அங்க நிக்கிற 10,000 பேர் சவுண்டு கேட்குமா, 10,000 பேரும் லவாதிக்கும் கத்திட்டு இருக்கிறான் வாங்க வாங்கன்னு. அது உனக்கு காதல் விழுவுலையா? நீ மைக்ல பேசுறது மட்டும் தான் காதல் விழுவுதா? இல்லை, இப்போ இதில் அடிப்படையாக ஒரு கேள்விண்ணே. இப்போ அந்த முதல்ல ஒரு பையன் செய்கை காட்டினான்ல இப்படின்னு, அந்த பையனை தாவேக்கா அபியூசர்ஸ் எல்லாம் என்ன பேசுறானுங்கன்னா, அவன் செந்தில் பாலாஜியோட ஆளு, அவன் தான் கூட்டத்தில் புந்து இந்த மாதிரியான வேலையை செஞ்சுட்டான் அப்படின்னா சரி உன் தியரி படியே ஆமானே வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த பையன், அதாவது இந்த சைன் லாங்குவேஜில் பேசக்கூடிய இந்த பையன் தெளிவா தலைவர் அப்படின்னு யாரை விஜய் அட்ரஸ் பண்றாரு, தலைவரை கூப்பிடுறோம், 5 பேர் செத்து போயிட்டாங்க, பெண்கள் மயங்கி விழுகிறாங்க, பேச்சை நிப்பாட்டாம பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இந்த சைடு பார்க்க மாட்டேங்கிறான்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இவரும் செந்தில் பாலாஜியாலா? டேக் ஐடி டேக் போட்டிருக்கான் தாவேக்கா டேக், இவனும் செந்தில் பாலாஜியாலா? என்னதான்டா அவங்க மனசெல்லாம் இருக்குது? யார் தானே நீங்க? உங்களுக்கு இப்பயும் உங்க தலைவன் பண்றது தப்புன்னு புரியவே இல்லையா? இல்லை இவனே வந்து திமுக கைக்கூலி, இல்லை இவர் தான் நீங்க சொல்ற அந்த 1000 பேர்த்துல ஒரு ஆளா? இல்லை அதையாவது பொதுவெளியில் சொல்லிடுங்க. இப்பயும் பாருங்க, தன் கட்சிக்காக வந்து செத்து போனவங்க கூட இவன் வந்து ஒரு சதி கோட்பாடை சொல்லி அவன் வந்து என் கட்சிக்காரனே இல்லை அப்படின்னு கை கட்டிட்டு போறது இருக்குல்ல, இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. இது இல்லை இவரும் வந்து செந்தில் பாலாஜி ஆளு இல்லை திமுக காரன் நீ சொல்றீங்கன்னா, ஒரு சாவ போற நிமிஷத்துல சுத்தி போனமா விழுகுது, அந்த சூழல்ல கூட வேர்த்து விறுவிறுக்க ஒருத்தன் போய் சொல்லுவாங்க. தெரியல அவரு என்ன கண்டிஷன்ல இது ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூசுவலா மத்த இதெல்லாம் என்ன மனநிலைமையில மத்த செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணாங்களா, அவங்க என்னன்னா நடந்த விஷயத்த சும்மா ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு ரேண்டமா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு தெரியல, எடுத்து ஒரு பதிவாக்குறாரு. இங்க வந்து கண்டிஷன் இது, ஏன்னா அவரு என்ன அவருக்கு தெரியாது, ஒரு பயம் வந்திருக்குமோ என்னமோ தெரியல. அவரு என்ன, அவருக்கே ஏதாவது நிலைமை சரியில்லாம போகலாம், இங்க நடக்கிற விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு ஒரு பதட்டத்துல வந்து என்ன பண்றாருன்னா லிட்டரலி எடுத்து அதை பதிவு பண்றாரு, ஒரு ரிப்போர்ட்டிங் பண்றாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்றாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், கேட்க மாட்டேங்கிறாங்க யாருங்க, தலைவரும் சரி பவுன்சர் எவனுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது, ரிப்போர்ட் பண்றாரு. புரியுதா? இப்ப அந்த மாவட்ட செயலாளரோட மனைவி சொன்ன சதி கோட்பாடு, இவ்வளவு நாளா இந்த டிவிக்கு அபியூசர்ஸ் ஆன்லைன்ல பேசியிருந்த சதி கோட்பாடு எல்லாம் ஒளிஞ்சு போச்சா, எல்லாம் ஒண்ணும் இல்லாம சுக்கு நூறா போச்சா? இப்ப யாரு கொண்டா? அப்ப இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சு போச்சு, இது முழுக்க விஜய் உள்ள வரும் பொழுதே, ஏன்னா விஜயோட அலட்சியத்தாலே திமிர்தனத்தாலே நடந்தது. ஆமா, ட்ரைப்ஸ்ல வந்து அரவிந்தனை போய் இப்ப எடுத்துட்டு வந்திருக்காரு ஃபீல்ட் ரிப்போர்ட். அங்க பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பறி கொடுத்தவங்க சொல்றாங்க, இல்லைங்க விஜய் வந்து அந்த வண்டி எடுத்துட்டு உள்ள வரும்பொழுது வந்து சரிய ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பயே மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நெரிசல் அங்கிருந்தே ஆரம்பமாகுது அப்படின்னு. அப்போ
நீ உள்ள வந்த பொழுதே மயங்கி விழுந்திருக்கிறாங்க. நீ பிண குவியலுக்கு மேல ஏறி நின்றுதான் அரசியலே பேசியிருக்கிற. அந்த 10 ரூபான்னு பாட்டு பாடும் போதெல்லாம் லிட்டரலி பிணங்கள் மேல ஏறி நின்றுதான். என்னன்னா எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு இடத்துல அசம்பாவிதம் நடக்குது, அதுக்கு அப்படியே லிட்டரலி ஆப்போசிட்ல பேசுறாப்ல. அது தெரிஞ்சுதான் பேசுறாப்லான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் லபோதிபுன்னு கத்துறாங்க, தண்ணி வேணுங்கிறாங்க, எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறாங்க. இதை தண்ணி பாட்டில தூக்கி போட்டுட்டு இதை ஹேண்டில் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஆப்போசிட்ல திரும்பி பேசிட்டு இருக்கிறாப்ல. அப்ப லிட்டரலி இதை அவாய்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது. எவ்வளவு நார்சிஸ்டா இருக்குது இது கேட்கும்போது. அதாவது நம்ம இந்த கிராஸ் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, 2 பக்கமும் கிராஸ் பண்ணாம ஒரு பக்கம் பார்த்துட்டு அப்படியே போறது. ஏன்னா இந்த பக்கம் அவங்க பார்க்கலையா, அவாய்ட் பண்றது, எனக்கு அதை பத்தி தெரியாது, நான் பார்க்கல அதை அப்படிங்கிற புத்தியில இருக்குல்ல, அந்த புத்தி தான் விஜய் பேசிருக்கிறது. பின்னாடி பக்கம் திரும்பி பார்க்காமலே நான் இங்க பார்க்கவே இல்லைங்க, நான் இங்க மட்டும் பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் பேசிருக்கிறாப்ல. யாரு ஒருத்தர் சரி, ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சுல, ஒருத்தன் திமுக கொடியை எடுத்துட்டு போயிட்டு ஒசரம் நிக்கிறான், அவன் வந்து கீழே இறங்கினாதான் நான் பேசுவேன்னு சொல்றாப்ல. ஒரு ஆளு பேசுவாங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாப்ல. அதே மாதிரி திருமாவளவன கூட்டத்துல எல்லா கூட்டத்திலும் நடந்திருக்குது. ஒருத்தன் பாடியை தூக்கிட்டு போகும்போது எப்படி வந்து ஒருத்தன் சீரியஸ் தலைவர் நேற்று பேசின ஒரு பழைய வீடியோ அது இப்ப வேற இல்ல. இல்ல பாடி, அதாவது தண்ணி சலசலப்பு என்ன பாச்சு, அவனுக்கு என்ன அனுப்பிச்சு விட்டீங்களா, ஆம்புலன்ஸ் போயிட்டானா அப்படின்னு கேட்டுட்டு உறுதிப்படுத்திட்டு தான் நீ பேசணும். அதையும் தாண்டி 4-5 பேரை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா நீ எப்படி பேசுவ? அந்த கண்டிஷன் என்ன, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ பேசணும். அப்ப அந்த ஒண்ணுல இதுவுமே இல்லாம அதையும் தாண்டி ஒருத்தன் பேசுறான்னா அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு அதிகார வெறி இருந்தா அவன் இப்படி பேசியிருப்பான். இப்ப இது ஒரு சைடு. இப்ப புரியுதா, கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடந்தது, கரூர்ல மட்டும் எப்படி இது நடந்ததுன்னு. கரூர்ல மட்டும் இல்ல, நாமக்கல்லையும் நடந்ததுங்கிறது தான் பெருமாள் முருகன் கலட்டாம அடிச்சிருக்கிறார். புலையர் அவருடைய பிளாக்ல வந்து அவர் எழுதியிருக்கிறாரு, நாமக்கல் விஜயம் அப்படின்றது தான் அந்த கட்டுரையோட தலைப்பு. அதுல ஒரு பல்வேறு பகீர் தகவல்கள் வந்து அவர் வெளியிடுறாரு. என்னன்னா, நாமக்கல்ல சேலம் சாலை நெடுகிலும் வந்து பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சிருக்கிறானுங்க. எந்த அளவுக்குன்னா காவாசி ரோட்டையே அடைச்சிட்டு இவங்க வச்சிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ போன முறை நாகைக்கு அவர் வந்தப்போ அவங்க ஆட்களே ஏரியா ஃப்ளெக்ஸை கிழிச்சு வச்சிருக்காங்க, செவுத்த முடிச்சு தள்ளி விட்டாங்க, ஒரு காம்பவுண்ட் செவரே தள்ளி விட்டாங்க. அவ்வளவு மோசமா டீல் பண்ணாங்க. அது ஏன் அப்படி வந்து ஃப்ளெக்ஸ் அவங்க சில பேர்லாம் கேட்டுனா சொந்த கட்சிக்காரனே சொந்த கட்சி பேனர் கிழிப்பானா அப்படின்னா, அதையும் மீறி அவங்க கிழிச்சு கிடக்கிறதோட காரணம் என்னன்னா, இவங்க காவாசி ரோடு கிழித்து வச்சிருந்தாங்கன்னா கூட்ட நெரிசல்ல ஏறி மீச்சு எவன் நம்ம பேனரா அடுத்த பேனரான்னு எதுவும் தெரியாது, ஏறி மீச்சு போக வேண்டியதுதான். அது மட்டும் இல்ல, டூ லைன் ரோடு இருக்குல்ல, அதை உண்மையாக்குறானுங்க. ஆப்போசிட் வர மாதிரி இருந்தா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க. இது மட்டும் கிடையாது, இப்போ இந்த மாதிரிலாம் ஃப்ளெக்ஸ் வைக்காதீங்க, இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, இது இடைஞ்சலா இருக்குன்னு போலீஸ் போய் சொன்னா அதை சட்டம் பண்றதே இல்லையா. ஏன்னா அதுக்கு ஃபைன் அமௌண்ட் கம்மி தானே. அவர் இதை லிட்டரலா மென்ஷன் பண்றாரு, தண்டனை தொகை குறைவு என்பதால் கட்டிவிடலாம் என்னும் தைரியம், அனுமதி இல்லாத பதாகைகள் எல்லாம் காவல்துறையினர் படம் எடுத்துக்கொண்டனர். ஏன்னா சொல்லி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதையும் மேல சிட்டா ஆக்ஷன் எடுத்து என்ன பண்ணுவேன், இவன் பாட்டுக்கு ஒன் சைட் ஸ்டோரியை மட்டும் போன்ல ரெக்கார்ட் பண்ணி ஆஹா பாத்தீங்களா தமிழ்நாடு காவல்துறை பயப்படுது, எங்க அண்ணன் மாசு அப்படின்னு ஃபயர் விடுவானுங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் பெர்மிஷன் எல்லாம் வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறாங்க. இதுக்குமே காவல்துறை ஏன் செய்யலைன்னா இப்படியான நெருக்கடியை திறந்து கொடுத்தீங்கன்னா அவங்க என்னதான் செய்வாங்க. இது மட்டும் கிடையாது, அந்த ஊர்ல வேற எப்படியெல்லாம் இதை டேக்கிள் பண்றது பிரச்சனைகளை அப்படின்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தரை வந்து இவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க தாவேக்கா. நீங்க போய் அந்த ஊர்ல பாருங்க, நம்ம ஆட்கள் பண்ண கோமாளித்தனங்கள் என்னன்னு எங்களுக்கு லிஸ்ட் கொடுங்க, அதெல்லாம் நாங்கள் சரிப்படுத்திக்கிறோம் அப்படின்னு. அப்படி கேட்கறவனா இருந்தா அந்த ஆள் சொன்ன கரெக்ஷன் எல்லாம் ஒழுக்கமா பண்ணியிருக்கணுமா இல்லையா. அவர் அங்க போய் பார்த்துட்டு தான் சொல்றாரு, டேய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட வைக்காடா, நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணிங்கிறது மேண்டேட்டரி கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த ஆள் வந்து செருப்பால் அடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க தண்ணி வைக்கிறதுக்கே ஏற்பாடு. ஆளை வைக்கிறது பிரச்சனை இல்லை, வேலை நடக்கணும். ஆள் இருக்கிறது, பணம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, பணத்தை கரெக்டா செலவு பண்ணணும், அதுதான் மேட்ரு. அவர் திட்டினதுக்கு அப்புறம் அவர் 5 பாயிண்ட்ல நீங்க வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வைங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவங்க எங்க திரும்ப வச்சிருக்கானுங்க, ஒரே ஒரு பாயிண்ட்ல வச்சிருக்காங்க. எப்படி ஒட்டுமொத்த நாமக்கல் அந்த கூட்டத்துக்கும் ஒரே ஒரு இடத்துல தான் தண்ணி. அதாவது இதை தாண்டி இன்னொரு அயோக்கியத்தனம் நடந்திருக்குது. என்னன்னா, நாமக்கல்லையும் 35 பேர் வந்து டீஹைட்ரேஷன்ல பாதிக்கப்பட்டு ஹீட் ஸ்ட்ரோக் நடந்திருக்குது. அதை யாருமே வெளியில சொல்லல. அடுத்த நாள் வந்து இந்த பிரச்சனை, கரூர் பிரச்சனை பெருசாகும் போது அடிபட்டு போச்சு. ஏடிஜிபி வந்து ஓபன் பண்ணும் போது தான் தெரியுது அங்கேயும் ஹீட் ஸ்ட்ரோக் நடந்திருக்குது, அங்கேயும் பிரச்சனை நடந்திருக்குங்க. போலீஸுமே மறைச்சிருக்குது. அதான் வந்து நம்மளுக்கு போலீஸ்
போலீஸ் மறைச்சிருக்குதுன்னா இது யாரு போய் இப்ப இல்லப்பா இல்ல சொல்றேன். இப்போ இந்த பிரச்சனை வரும் இல்லைன்னா அங்கேயும் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல வந்து 35 பேர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க சொல்றாங்களா ஒன்றும் நடக்கலன்னு? இல்ல அதுதான் என்ன நடந்தது நான் சொல்றேன். அது அவர் வந்து பெருமாள் முருகனே வந்து எழுதியிருக்கிறாப்புல தொடர்ந்து. இது மட்டும் கிடையாது, அங்க ஏகப்பட்ட கூத்து நடத்திருக்கானுங்க. இவங்க எப்படி இந்த டிலேவை திட்டமிட்டு பண்றாங்க அப்படின்னா 8:45க்கு நாமக்கல்ல பேசி இருக்கணும், ஆனா அவர் 8:50க்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறாரு. இது ஒரு அலட்சியம்னா, ரெண்டாவது அலட்சியம் இவர் ஒரு பிரச்சார வாகனத்தை 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி நிப்பாட்டி வச்சிருந்துட்டு ஏர்போர்ட்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்து பஸ் ஏறி அந்த 3 கிலோமீட்டர் ரோட் ஷோ மாதிரி கடந்து வந்து மீட்டிங் பேசுகிற இடத்துக்கு வர்றதா தான் பிளானு. ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா, கிட்டத்தட்ட அந்த மீட்டிங் பிளேஸ் இருக்குல்ல அதுலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரில், அந்த ஊர் பேருமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு, மேய்க்கல் நாயக்கன்பட்டி அப்படின்னு. அது இவங்க மீட்டிங் ஸ்பாட்லேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அது ஒரு கிராமப்புற சாலை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த ஊரில் கொண்டு போய் இவங்க பஸ்ஸை போட்டு வச்சிட்டாங்க. இப்போ விஜய் ஏர்போர்ட்லேருந்து வந்து அந்த பஸ்ஸில் ஏறி கிராமப்புற சாலைகள் வழியாக 25 கிலோமீட்டர் மெல்ல கடந்து வந்து 3-4 மணி நேரம் கடந்து வந்து அப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. இந்த கடந்து வராருல அந்த கேப்லேயே சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் மயக்கம் போட்டு உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 5 இடத்துல தண்ணி பாயிண்ட் வைங்கன்னு சொன்ன இடத்துல ஒரு பாயிண்ட் தான் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த தண்ணி வாங்குறதுக்கே மக்களை அடிச்சுட்டு போய் வாங்கினதுல தண்ணி எல்லாருக்கும் கிடைக்கல. வர்றவங்க முழுக்க எல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க, எல்லாம் இப்படி ஒல்லியா இருக்காங்க. அவங்களுக்கு எனர்ஜியும் கிடையாது, சாப்பிட்டாதான் எனர்ஜி, சாப்பிட்றது இல்லை, வெயில சுத்தம் என்னத்துக்கு ஆகும், எல்லாம் மயங்கி தான் உள்ள சொல்லணும். இது மட்டும் கிடையாது, எப்போ எவனுக்காவது அடிக்கடி பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்காக யாராவது டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் ஒரே ஒரு 3 பெட்டு போட்டு ஒரே ஒரு கேம்ப் மட்டும் செட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 3 டாக்டர்ஸோ 2 டாக்டர்ஸோ இருந்திருக்கிறாங்க. கொடுமை என்னன்னா, அந்த டாக்டர்களுக்கு கூட அன்னைக்கு சோறு வாங்கி போடலையா அவனுங்க. அந்த டாக்டர்ஸே காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டு தான் அந்த ஃபர்ஸ்ட் எய்டை பார்த்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, விஜய் வர்றாருல அந்த 25 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி அதுக்குள்ளே இங்கே மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறத்தாழ 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ள மயக்கம் போட்டவங்க மட்டுமே 50 பேர்த்துக்கு மேலேயாம். மயக்கம் போட்டு வாழ்வா சாவா குழப்பாங்களா சாவாங்களான்ற கட்டத்தில் இருந்தவங்க மட்டுமே 50 பேருக்கு மேலேயாம். உடனடியாக நாமக்கல் மருத்துவமனைக்கு கான்டாக்ட் பண்ணி அங்கே சில பேர் இன்னும் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கிறவங்கள பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கு இது வந்து தகவல் சொல்லி ஏங்க இந்த மாதிரி வந்து ஆகிப்போச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே உடனடியாக நீங்கள் அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கவங்கள கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரசு சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள கோயம்புத்தூருக்கு மாற்றிருக்கிறாங்க. இதில் இடைப்பட்ட இடத்துல எங்கேயுமே தாவேக்கா வரவே இல்லை. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க நான் இப்போதான் ஒன்று புரியுது. அதாவது அரசும் காவல்துறையும் இது வரைக்கும் அவன் தான் விக்கிரவாண்டி, அப்புறம் என்ன மதுரை, தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம் இங்கே எல்லாம் பிரச்சனை நடந்திருக்குது. ஆனால் இதையெல்லாம் டேக்கிள் பண்ணி அரசும் காவல்துறையும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்குதுல்ல, அதை பிரிவிலேஜாக எடுத்துக்கிட்டு ஆமாம் அதை பார்த்துக்குவாங்க, என்ன நடந்தாலும் அவதான் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிறாங்களே, வெளில தெரியாமல் பார்த்துக்கிறாங்களே அப்படிங்கிறது அந்த அலட்சிய போக்குனால அதே அலட்சிய போக்க இங்கே ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. அது நக்கிட்டு போயிடுச்சு. இங்கே என்ன அதுதான் பிரச்சனை. அந்த பிரிவிலேஜ் அதான் அவங்க இருக்கு, அவங்க பார்த்துக்குவாங்க. போலீஸு கவர்மெண்ட் இருக்குதுல்ல, ஏதாவது மேட்ச் அவங்க பேர் போனால் அவங்க பேர் தான் போக போகுது, அவங்க முட்டு கொடுக்கட்டும் அப்படிங்கிற அளவுலேயே டீல் பண்ணியிருக்காங்க. இங்கே அசம்பாவிதம் ஆகிப்போச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன சிக்கல்னு? அங்கே 2 மணிக்கு விஜய் வரும்பொழுது விழுந்த எண்ணிக்கைங்கிறது 10-20, அதனால அதை மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஆனா கரூருக்குள்ள அவர் என்டர் ஆகும்போது விழுந்த எண்ணிக்கைங்கிறது பெருசு, அதனாலதான் விஜய் வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்ப புரியுதா? இயல்பா லேட் ஆகுறதுங்கிறது வேற. இப்ப எத்தனையோ தலைவர்கள் வருவாங்க, லேட் ஆகும். ஏன்னா வழியில கொடியேற்றிட்டு வருவாங்க, வழியில எல்லாரும் பார்த்துட்டு வருவாங்க. ஒரு கல்யாணம் கச்சேரி, காது குத்து, சாவு, அந்த லைன்ல வந்து அந்த ஊர்ல அது வரைக்கும் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பேலன்ஸ் இருக்குதோ அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது ஒரு லேட் இருக்கும். அந்த லேட் வேற. ஏன்னா அங்கங்க மக்களை சந்திச்சு தெருவா ஊரா சின்ன சின்ன கோரிக்கை கேட்பாங்க, கட்சி ஒரு பஞ்சாயத்துல நின்று பேசிட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த லேட்டு இயல்பான லேட்டு. ஏன்னா அந்தந்த ஊர்ல சந்திச்சுட்டு வருவாரு, அந்தந்த ஊர்லயே அந்த கூட்டம் நின்றோம். அதுக்கப்புறமா முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவாங்க. நீ எங்கேயுமே போறதில்ல, எதுவும் பண்றதில்ல, எவனையும் பாக்குறதில்ல, கொடியேற்றுறது கிடையாது, ஒரு கல்யாண கச்சேரிக்கு போறது கிடையாது, காது குத்துக்கு போறது கிடையாது, எதுக்குமே போகல. ஸ்டேட் டு சென்ட்ரல், சென்ட்ரல் டு ஸ்டேட் மாதிரி நேரம் அங்க நேரம் இங்க வர. இதுல எப்படி உனக்கு 5 மணி நேரம் லேட் ஆகுது? அதுதான் பெருமாள் முருகன் சொல்றாரு. நீங்க கான்சியஸா 3 கிலோமீட்டர்ல முடிக்க வேண்டிய அந்த ரோட் ஷோவை பெர்மிஷனே வாங்காம 25 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்றானுங்க. அப்பதான் மக்கள் வந்து விஜய் வராருன்னு ஒரு பெருந்திரள் கூட்டத்தை ஒரு கூடயே கூட்டிட்டு வராங்க. இன்னொரு டவுட் இருக்குது. இப்போ பொதுவா வந்து
பஸ் டைமிங்கும் சரி, பஸ் டைமிங்கே வந்து கொஞ்சம் டைமிங் ஆனால் பஸ்ஸை தூக்கிட்டு போடுறாங்க. உனக்கே அனுபவம் இருக்குது. அப்போ ஒரு ஏர்போர்ட்னா டைமிங் கிடையாதா? 8:45 வந்து உனக்கு ஃப்ளைட் டைமிங் சொல்லியிருக்குதுன்னா நீ 8:45 வந்து இங்க இருக்கனா அப்ப காலைல 6 மணிக்கு தானே சொல்லியிருப்பாங்க. நீ 2 மணி நேரம் லேட்டா போவ. நீங்க அப்ப நீ அங்க சொன்ன டைம் போய்யா இல்ல இங்க சொன்ன டைம் போய்யா? ஏர்போர்ட்டுக்கு நீ வந்து கிளம்புற டைத்துக்கு போய் சொல்லிருக்கணும், இல்ல அங்க டைம் போய் சொல்லிருக்கணும். அதே மாதிரி நைட்டு திரும்ப வரும்போது நீ கோச்சிட்டு வரும்போது எப்படி உனக்கு வந்து கரெக்டா இருந்துச்சு? எப்படி ரெடியா இருக்கும்? இந்த 2 டைமிங் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான மேட்ரு. இதை கண்டுபிடிச்சாலே தெரிஞ்சு போயிடும் இவன் எவ்வளவு வந்து டுபாக்கூர் வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு. இல்லை இப்போ கரூர்ல மட்டும் ஏன் நடந்ததுங்கிறதுக்கும் பதில் தெரிஞ்சிருச்சு. நாமக்கல்ல இவன் எப்படி நடந்ததுங்கிறதுக்கும் இப்போ நமக்கு விட தெரிஞ்சிருச்சு. இது முழுக்க முழுக்க விஜயோட வந்து அலட்சியம், தாவேக்காரங்களோட பொறுப்பின்மை மொத்தத்தையும் கொண்டு போய் கரூர்ல செந்தில் பாலாஜி கிடைச்சிட்டாருன்னொன்னே அவர் தலையில கட்டுறது இருக்குல்ல, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான அரசியல். இதை அதாவது ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம நீ இவ்வளவு கேடுகட்ட அரசியலை பண்றீன்னா, ஒருவேளை நாளைக்கு ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா நீ எவ்வளவு மோசமா நடந்துக்குவ, எவ்வளவு அக்கிரமா நடந்துக்குவ. விட்டு போறாங்க இல்ல ஒரு சரி செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு, அவர் தப்பு பண்ணிட்டாரு, சதி பண்ணிட்டாரு. நாமக்கல்ல யாரா சதி பண்ணா அதை சொல்ல. இல்ல இப்ப இங்க கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி பண்ணாருன்னா நாமக்கல்ல யாரு பண்ணா சொல்லு. இப்ப அப்ப சொல்லு, தங்கமணி பேரை சொல்லுங்க சொல்லணும்ல. இல்ல இவன் 10 ரூபான்னு பாட்டு பாடினான்ல கரூர்ல. இப்ப இதே நீ எந்த கேஸ் அடிப்படையில் பாடினத? டாஸ்மாக் ஊழல்னு ஈடி உருட்டுக்கு தானே பாடின. அதே ஈடி உருட்டுனதுல மேஜரான எஃப்ஐஆர் யாரோட ஆட்சி காலத்துல? தங்கமணி வந்து மதுவிலக்கு துறை அமைச்சராக இருந்தப்போ நடந்தது தான் எஃப்ஐஆர் இல்லையா? நாமக்கல்லையே நீ ஏன் 10 ரூபா தங்கமணி நீ ஏன் பாடல? அப்ப ஏன் தங்கமணி உனக்கு இந்த சரி செஞ்சிடக்கூடாது? அப்போ உண்மையிலுமே நீ வந்து எல்லாத்தையும் எதிர்க்கிறன்னா தங்கமணி உனக்கு சரி செஞ்சிருப்பாரா இல்லையா? அதையே நீ சொல்லல. இதெல்லாம் தாண்டி திருவள்ளூர் வடச்சென்னையில நடந்த அந்த டேட்ல எதுக்கு நீ கரூரை சூஸ் பண்ண? எதுக்கு நீ தெரிஞ்சு போச்சு? அது ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி ஆணையத்து மூலியமா வெளியே வரும், நம்மளுக்கு தெரியாது. நம்ம அந்த கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப இதுதான் அடிப்படை கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாலும் ரொம்ப சிம்பிள். திமுக முப்பெரும் நடத்தி முடிக்கிறாங்க. ஒரு வார கேப்ல எடப்பாடி அதே ஸ்பாட்ல கூட்டம் போடுறாரு. அதே ஒரு வார கேப்ல நீ கேக்குறீங்கன்னா நம்ம சொல்றோம் உண்மையான ரீசன் ஒண்ணு இருக்கும். அது அவங்க வாயால சொல்லும் போது ஆணையத்தின் வழியா நமக்கு தெரியாது. அதுல பள்ளி இழிச்சிடும். நீ அதை சொல்ல காரணம் இருக்குல்ல, அதுல பள்ளி இழிச்சிடும் ஒரு ரீசன். இப்போ ஒட்டு மொத்தமா விஜய் பண்றது எவ்வளவு அயோக்கியத்தனமான அரசியல் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சா? இதுக்கப்புறமும் ஸ்டாண்ட் வித் விஜய்னு எழுதுறீங்கன்னா என்ன ஜென்மம்னே தெரியல.